வணக்கம். INDIADIRECT.COM-இன் வர்த்தக செய்திகள். வர கோல்டு வந்து தாறுமாறா ஏறிட்டு போயிட்டு இருக்கு. ரேட் ஒரு சைடு இருக்கட்டும், கடை டெய்லி ஒரு புது கடை. சென்னையிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தனிஷ்கே நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த சைடு வந்து ஜிஆர்டி ஒன்று பண்ணிட்டு போறாங்க. நிறைய பேர் ரைட். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு சைடு நிறைய பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதுல ப்ராமினெண்டா நம்ம பார்க்கறது வந்து தனிஷ்க் ரைட், டாட்டாவோடது. அண்ட் ஸ்டாக் வந்து பயங்கரமாக வந்து ஏறி இருக்கு. இது பார்க்கும் போதும் நிறைய பிஸ்னஸ்மேனுக்கு வந்து ஐயோன்ற மாதிரி தோணுது. ஏன் ரிலையன்ஸ் வந்து இன்னும் அக்ரெசிவா அதில் இறங்கலன்றது தெரியாது. ரொம்ப வருஷமா அவங்க வந்து ஒரு ஜுவல்லரி ஷோரூம் வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஜுவல்லரிஸ் வச்சிருக்கிறாங்கன்றது? சரியா? ஓகே, இதெல்லாம் செய்தி கிடையாது. செய்தி வந்து நம்ம ஆதித்யா பிர்லா ரைட், அவங்க வந்து நோவல் ஜுவல்லர்ஸ் ரைட், அந்த பிராண்ட் நேம்ல வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போ? ஜூன் 2024. அண்ட் 5,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது ஏற்கனவே பழைய நியூஸு. பட் இப்போ வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தட் எஸ் சீரியஸாக வந்து அவங்க கோல்ட் பிஸ்னஸில் வந்து இறங்குறாங்க. அடுத்தது வந்து ஸ்வான் எனர்ஜி, அவங்களோட சப்சிடரி ஸ்வான் எல்என்ஜி பிரைவேட் லிமிடெட். அவங்க வந்து கடன் இருந்துச்சு, நிறைய பேங்க் கிட்ட வந்து கடன் இருந்துச்சு. ஒரு கன்சோர்டியம் ஆஃப் பேங்க் எப்பயுமே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா மெயின் பேங்க் முன்னாடி இருப்பாங்க, பின்னாடி மற்ற பேங்க்லாம் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ வட்டி அசல் எல்லாம் சேர்த்து வந்து 2,206 கோடி ரூபா செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்வான் எனர்ஜிக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இது எந்தெந்த பேங்க்குன்றதை நீங்கள் போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அந்த பேங்க் எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்கும். மேபி அந்த ஒரு ரீசனால் தானான்றது தெரியாது. இன்னைக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ரைட் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக ஏறி இருந்துச்சு. ப்ளஸ் வால்யூமோட ஏறி இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லார்ஜ் கேப் பப்ளிக் செக்டரில், அதாவது எஸ்பிஐயோ பேங்க் ஆஃப் பரோடாவோ அது மாதிரி ஸ்டாக் இல்லை. சின்ன சென்ட்ரல் பேங்க், ஐஓபி இது எல்லாமே செமையாக ஏறி இருந்துச்சு. ஐஓபி நம்மளோட பையிங் லிஸ்ட்ல இருந்துச்சு, ஞாபகம் வச்சுங்க. டாடா கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இவங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்குறாங்க. மிஷின் டு மிஷின் நெட்வொர்க்கிங் வந்து டெல்லியில வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம்ன்றது. இது வந்து ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் வந்து யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம், அது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷன் ஆர் செக்யூர்ட் கம்யூனிகேஷன்ன்றது ஒரு மிஷின்ல இருந்து இன்னொன்று மிஷினுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆத்தரைசேஷன் வச்சுங்க. மேபி யாருக்கு தெரியும், நாளைக்கு டெஸ்லா வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த நெட்வொர்க் தேவைப்படலாம். ஆனால் தலைவர் என்ன, அவர் வந்து சேட்டலைட் கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு, ஸ்டார் லிங்க்ல போட்டு கனெக்ஷன் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். எக்ஸைட் ஆகணும். பட் இட் இஸ் குட் ஃபார் டாடா கம்யூனிகேஷன். நேற்று வந்து ஒரு நல்ல வால்யூம் கொடுத்துருந்துச்சு, ஞாபகம் வச்சுங்க. இன்ஃபிபீன் அவென்யூ, ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதாவது அக்ரிகேட்டர்னு வாங்கல, இப்போ பேடிஎம் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ இன்ஃபிபீனுக்கும் அது கிடைச்சிருக்கு. இது வந்து செம்ம பாசிட்டிவான நியூஸ். இன்னைக்கு வந்து 37 rupeesல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அது. அண்ட் மார்க்கெட் கேப் அதோடது 10,371 கோடி. நல்ல ரேட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்ல வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கலாம். சார்ட்டை வச்சுட்டு அதுக்குமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியா ஜிண்டால் ஸ்டீல். ஜிண்டால் ஸ்டீல் தான் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கம்பெனி வேர் கமர்ஷியலா ரைட் கிரீன் ஹைட்ரஜனை வந்து அவங்களோட ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் கோல் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய லெவலில் வந்து அதானி குரூப் பண்ணிட்டு இருக்கு, ரிலையன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து செய்தியில் வந்து எல்என்டி பற்றி பார்த்தோம். இவங்களாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க எலக்ட்ரோலிசிஸ் மெத்தட்ல. அகெயின் அது பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிலக்கரி யூஸ் பண்ணுறோம்னா டைரெக்டாக நிலக்கரி யூஸ் பண்ணிட்டு போகலாம். இதில் தே ஆர் யூசிங் சோலார் எனர்ஜி இல்லை விண்ட் எனர்ஜி ஃபார் எலக்ட்ரோலிசிஸ். அந்த கரண்ட்டை வச்சு உங்களுக்கு ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த ஹைட்ரஜனை வச்சு ஸ்டீல் பிளான்ட்ல நெருப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரீன் எனர்ஜி ஃபர்ஸ்ட் டைம் லார்ஜ் ஸ்கேலில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், விச் இஸ் அ சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா ஆஸ் அ ஹோல். ஞாபகம் வச்சுங்க, கோல் இம்போர்ட் கட் ஆகும், பெட்ரோலியம் ப்ராடக்ட் கட் ஆகும், அண்ட் என்வாயர்மெண்ட் சுத்தமாகும். ஸோ இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ். இதுக்கு அடுத்தபடியாக பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவில் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பைபேக். 6,000 ரூபா 6,500 ரூபா வித்துட்டு இருக்கும்போது நான் 10,000 ரூபாயில் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பைபேக் ஸ்கீம்.
ஸோ இதுக்கு வந்து 4000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து 2-3 ஸ்கீம் வச்சுக்கிறாங்க, இந்த கேட்டகரி அந்த கேட்டகரி அந்த கேட்டகரின்னு. அதுல ஒரு கேட்டகரியில வந்து உங்கள்கிட்ட 27 ஷேர் இருந்துச்சுன்னா 7 ஷேர் பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஜென்ரல் கேட்டகரியில உங்கள்கிட்ட 82 ஷேர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஷேர் வந்து பைபேக் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இதை வந்து ஒரு கிமிக் தான் வச்சுங்களேன் ரேட்டை ஏற்றுறதுக்கு. ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் இது மாதிரி போடும் போதும் நிறைய பேர் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க, நம்மளுக்கு வந்து பைபேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துடலான்றது. இது ஒரு பியூரா ஏமாத்துற வேலைன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுனால் அப்படிதான் இருக்கு, ரைட்? கீழே உழுவுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, பஜாஜ் ஷேர்ஸ் கீழே உழுவுறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம IIFL ஃபைனான்ஸ், அவங்க வந்து செக்யூரிட்டிஸ் தனியா வச்சிருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் NBFC வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து இந்த கோல்டு லோன்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிடாமினண்டா அதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு RBI சொல்லி இருக்கு. ஏதோ ஒரு வண்டவாளமா இருக்கும், என்ன விஷயம்ன்றது தெரியாது, பட் நிப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான எதிர்வலி IIFL ஃபைனான்ஸ் வந்து 20% இன்னைக்கு லோவர் சர்க்கியூட் அடிச்சிச்சு. இது வாங்கலாமான்னு கேட்டால் என்ன ஓட்டன்றது நம்ம பார்க்கலாம். சார்ட்ல வந்து கன்ஃபர்மேஷன் வரட்டும், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பைபேக் பண்ணலாம். அடுத்தது PVR ஐநாக்ஸ், ரைட்? இன்னைக்கு PVR அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, தனிகாட் ராஜா. இன்னைக்கு சினிமான்னு எடுத்துக்கிட்டா அவன் தான் தனிகாட் ராஜா. அவங்க வந்து ஹரியானால வந்து ஒரு 6 ஸ்கிரீன், ரைட், மல்டிப்ளெக்ஸ்ல வந்து போடுறாங்க. இந்தியாவில் 1732 ஸ்கிரீன்ஸ். நினைச்சு பாருங்களேன், 1732 ஸ்கிரீன். ஒரு தியேட்டருக்கு வந்து 500 டிக்கெட் நீங்க வச்சுங்க ஆவரேஜா, வேணாம் போ 300 டிக்கெட்னா கூட என்ன ஆச்சு கால்குலேட் பண்ணி பாருங்களேன். ஒரு ஷோக்கு ஒரு நாளைக்கு 4 ஷோனா கால்குலேட் பண்ணீங்க என்ன மாதிரி ரெவென்யூ இருக்கு. இது இல்லாத PVR வந்து மோஸ்டா சம்பாதிக்கிறது வந்து பாப்கார்ன்ல தான் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க, சினிமா விற்கிறதோட, ரைட்? இவங்க வந்து ஒரு 363 ப்ராப்பர்ட்டிஸ் 113 சிட்டில வந்து இருக்கிறாங்க. விளையாட்ட ஆரம்பிச்சாரு தலைவர். இன்னைக்கு வந்து 1732 ஸ்கிரீன் வச்சிருக்கிறாரு. குட். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி நொய்டால வந்து 6.46 ஏக்கர்ஸ் நிலம் வாங்கி இருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் ஒரு 3000 கோடி ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் போடுறதுக்கு. உங்களுக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் வந்து பயங்கரமான லெவல்ல போயிட்டு இருக்கு. அண்ட் பார்த்துருப்பீங்க, நம்மளும் வந்து DLF வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சம்வேர் அரௌண்ட் 250 ஜோன்ல 375ல பைன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வித் 1000 rupees டார்கெட். ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பாருங்க, இது மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிக்கும் சம்டைம் பேக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். சரி, நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல எனக்கு டவுட் இருக்கு, யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு தெரியல, யார்கிட்ட கேட்டாலும் கமர்ஷியலா பேசுறாங்க, நீ என் கஸ்டமரா, என்கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, இது மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், யார்கிட்ட கேட்கலான்னு சொன்னால் கால் பண்ணுங்க, இந்தியா டைரக்ட் கால் பண்ணுங்க, 9444468888க்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. நோ ஆப்ளிகேஷன்ஸ், ரைட்? நாங்க மறுபடியும் கால் பண்ணி எங்களுக்கு இந்த சர்வீஸ் கொடுக்குறோம், இந்த டிப்ஸ் கொடுக்குறோம், எதுவுமே கிடையாது. நீங்க கால் பண்ணி ஃப்ரீயா கேட்கலாம். எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, அடுத்தது வந்து யூனியன் கவர்மெண்ட், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ரூல் 2022, ரைட், 2022 ரூலை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் இந்த சர்சார்ஜ், லேட் பேமெண்ட் ஃபீ எல்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்கு. இது வந்து ஒரு அட்வான்டேஜ்ன்ற மாதிரி வச்சுங்களேன். இதனால யாருக்கு அட்வான்டேஜ்? ஸ்டாக் மார்க்கெட்ல IEX, ரைட், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இதுக்கு வந்து செம்ம அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? இன்க்ரீஸ் ட்ரேடிங் வால்யூம் நடக்கும். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல்ல வேற ஒருத்தட்ட வந்து பவர் வாங்குறாங்க, இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமா வாங்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் மூலமா வாங்கிட்டு பணம் கட்டலாட்னா, இப்ப ஷேர் மார்க்கெட் இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் பை பண்றேன், ஒரு குப்புசாமின்னு ஒருத்தர் வந்து செல் பண்றாரு, நான் வந்து அந்த குப்புசாமிக்கு வந்து காசு கொடுக்கலாட்னா, நம்ம 2 பேத்துக்கு நடுப்புற இருக்கிறது யாரு? எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, என் சைட்ல என் புரோக்கர் இருக்கிறாப்ல, அந்த சைடு அந்த புரோக்கர் இருக்கிறாப்ல. இப்ப நான் பணம் கட்டலாட்னா என் புரோக்கர்ட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் கட் பண்ணிடும் அண்ட் அந்த புரோக்கர் கொடுத்துருவோம், அந்த புரோக்கரை வந்து அந்த குப்புசாமின்றவரு காசு கொடுத்துருவாங்க. வேற எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல,
அதுல வந்து என்ன ஆகுதுன்னா பவர் ப்ரொடியூசர்ஸ் வந்து நான் இவ்வளவு பவர் விற்கிறதுக்கு ரெடின்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பவர் எனக்கு டிமாண்ட் இருக்கு, டக்குன்னு வாங்குறேன். இப்போ ஒரு 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 200 மெகாஹெர்ட்ஸ் கம்மியா இருக்கு, இப்ப பீக் பவர் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால தேவை இருக்குன்னா டக்குன்னு போய் அங்க வாங்குவாங்க. ஒரு 10 நாளைக்கோசரம் வாங்குறாங்க. அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட் கட்டலான்னு சொன்னால் அதுக்கு வந்து லேட் ஃபீ அது மாதிரி எல்லாம் வரும். அப்ப இது எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ஒன்று. ரெண்டாவது, இதனால வந்து கிளாரிட்டிஸ் வரும். இப்போ யாரு டிஃபால்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியும். அவன் லேட் ஃபீ பே பண்ணணும்னு சொன்னாவே அவங்க எல்லாமே வந்து ஒழுங்காயிடுவாங்க. இது வந்து ஐஇஎக்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ். அண்ட் ட்ரேடிங் வால்யூம் இருக்குல்ல, அதாவது பவர் ட்ரேடிங் வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆகும். நசாரா டெக்னாலஜிஸ் நம்ம கூட பை கால் கொடுத்துருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அண்ட் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 37% நினைக்கிறேன் வித்தின் அபவுட் 40-45 டேஸ். ஸோ அந்த இது ஞாபகம் வச்சுங்க. நசாரா டெக்னாலஜி வந்து ஒரு 100 crores worth ஆஃப் ஷேர்ஸ் நம்ம ஜீரோதா ஓனருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நசாரா டெக்னாலஜி என்னது, ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அடுத்தது வந்து நம்ம ஸ்விக்கி எங்க எல்லா ஊர்லயும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஸ்விக்கியை வந்து ஒரு ஐஆர்சிடிசி கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு 4 ஊர்ல. ரைட், நீ வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உன் ஃபுட்டை வந்து டெலிவர் பண்ணிட்டு போன்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, விச் இஸ் அ சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் ஸ்விக்கி. இன்னும் ஸ்விக்கி வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் ஆகல, ஐ மீன் டு சே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரல, பட் மிக விரைவில் வந்துருவாங்க. அப்ப இது பண்ணிட்டுனா அடுத்தது ஜொமேட்டோவும் வரும்ல. அப்ப ஜொமேட்டோ இப்பயே வாங்குறது புத்திசாலித்தனமா? உங்க இஷ்டம். சார்ட்டை பார்த்துட்டு எதா இருந்தாலும் டிசிஷன் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு செய்தி எப்படி இருந்ததுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.